ஹாய், இது உங்கள் ரைம்ஸ் மேக்ஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்புல பார்க்க போறோம். இந்த செக்ஷன்ல 9ஆம் வகுப்பு பக்கம் எண் 43லிருந்து 82 விகிதமுறா எண்கள், முருடு, அறிவியல் குறியீட நம்ம ஏற்கனவே போன கண்டென்ட் லேர்னிங் வீடியோல பார்த்துட்டோம். அத நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறது. விகிதமுறா எண்கள் மற்றும் முருட தான் நம்ம பார்க்க போறோம். விகிதமுறா எண்கள் irrational numbers, முருடு third. எண் இயல் எண்கள் பார்த்தோம். 1, 2, 3, 4 இப்படி போகும். ஹோல் நம்பர்ஸ் முழு எண்கள் 0, 1, 2, 3 இப்படி போகும். முழுக்கள் Z பார்த்தோம். -5, -4, -3, -2, -1, 0, 1, 2, 3 போயிட்டே இருக்கும். மிகை முழுக்களும் குறை முழுக்கள் மற்றும் 0 இதெல்லாம் சேர்ந்தது முழுக்கள். விகிதமுறா எண்கள், விகிதமுறு எண்கள் இது ரெண்டும் சேர்ந்தது மெய்யெண்கள் அப்படின்னு சொல்லுவோம். மெய்யெண்கள் ஒண்ணு இருக்குன்னா பொய்யெண்கள் ஒண்ணு இருக்குல்ல, அது பொய்யெண்கள்ல கற்பனை எண்கள். நம்ம பொசிஷன்ல இது இல்ல. மெய்யெண்கள், விகிதமுறு எண்கள், விகிதமுறா எண்களை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். விகிதமுறு எண்கள், விகிதம்னா 1:2, 4:7 இதெல்லாம் விகிதம். ஒரு எண்ணை விகிதமா எழுத முடியும். அதாவது விகிதம்னா பின்னமா எழுத முடியும்னா அது விகிதமுறு எண்கள். பின்னமா எழுத முடியலன்னா விகிதமுறா எண்கள். இது ஒரு விகிதமுறு நம்பர், இது ஒரு விகிதமுறு எண். இந்த விகிதமுறு எண்களுக்கு இடையில, இரு விகிதமுறு எண்களுக்கு இடையில எத்தனை விகிதமுறு எண்கள் இருக்கும் அப்படின்னா எண்ணற்ற இன்ஃபினிட்டிவ். ஏதாவது ஒரு விகிதமுறு எண், இது ரெண்டுத்துக்கு நடுவுல ஏதாவது ஒரு விகிதமுறு எண்னா தொகுதி கூட்டல் தொகுதி 1 + 4, பகுதி கூட்டல் பகுதி 2 + 7 5/9. இந்த 5/9ன்றது இதுக்கு நடுவுல இருக்கும். அதே மாதிரி இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு நம்பர் விகிதமுறு என்ன 1/2. இதை நாம தசம எண்ணா மாத்தணும் அப்படின்னா 0.5 இருக்கும். 1/4 0.25. ஒரு பின்ன எண் அதாவது விகிதமுறு எண்ணை தசம எண்ணா மாத்தினா 0.25. இப்போ 1/3 இதை நான் தசம எண்ணா மாத்துறேன். 1 3ஆல வகுப்படுமா? வகுப்படாது. புள்ளி வச்சுக்கிறேன். அப்போ இங்க 0 வரும். 10 10ல எத்தனை 3 இருக்கு? 3. திரும்ப 1 இருக்கும். திரும்ப 0 சேர்க்கிறேன். எத்தனை முறை? 3. திரும்ப 1 இருக்கும். சேர்த்துக்கிட்டே வந்தோம்னா 3 3ஆ போய்க்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு விகிதமுறு எண்ணோட தசம விரிவு எப்படி இருக்கும்னா இங்க இதோட முடிஞ்சதா 0.5. இதுக்கப்புறம் எதுவும் இல்லை. எங்க 0.25 இதோட முடியுதா? அப்போ தசம விரிவு இங்க முடிவு பெற்று இருக்கு. இங்க கண்டினியூவா போய்கிட்டே இருக்கு. முடிவற்றதா இருக்கு. ஒரு விகிதமுறு எண் தசம எண்ணா மாத்தும் போது அந்த தசம விரிவு முடிவுற்றதா இருக்கும். அப்படி முடிவற்றதா இருந்தா அது சுழல் தன்மையுள்ளதா இருக்கும். எந்த நம்பர் எடுத்தாலும் 1/7 0. இங்க 0 சேர்க்கிறேன் 10 வரும். 7 மீதி 3 0 சேர்க்கிறேன். 4 28 மீதி 2 0 சேர்க்கிறேன். 20 2 14 மீதி 6 0 சேர்க்கிறேன். 7 49 8 56 8 மீதி 4 0 சேர்க்கிறேன். 5 35 மீதி 5 0 சேர்க்கிறேன். 7 49 மீதி 1 0 சேர்த்தா 7 மீதி 3 இது அப்படியே கண்டினியூ ஆகும். திரும்பவும் நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா இப்படி கண்டினியூ ஆகும். அப்போ எந்த எண் கண்டினியூ ஆகுதுன்னு பாருங்க. 1 4 2 8 5 7 இந்த நம்பர் அப்படியே ரிப்பீட் ஆயிட்டே வருது. அப்போ இங்கேயும்
முடிவற்றதா இருக்கு. தசம விரிவு பண்ணும்போது முடிவற்றது மற்றும் ஒரு நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் அப்படியே ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு இல்லையா? இது ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. அப்போ சுழல் தன்மை உடையது. விகிதமுறு எண் தசம விரிவா மாற்றும்போது முடிவுள்ளது முடிவுறும் தசம விரிவு கொண்டிருக்கும். அப்படி இல்லன்னா முடிவுறா மற்றும் சுழல் தன்மையுடையது. கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. தசமங்களின் கால முறைமை பீரியட் ஆஃப் டெசிமல் கால முறைமை அப்படின்னா இப்போ நான் 1/3 இது டெசிமலைஸ் பண்ணும்போது 0.3333 போயிட்டே இருக்கு. அதை நான் எப்படி எழுதுனேன் 0.3 பார் அப்படின்னு போட்டேன். 1/3க்கு எத்தனை எண்ணு எத்தனை இலக்கம் கண்டினியூவா ரிப்பீட் ஆகுதுன்னு பார்க்குறோம். இங்க ஒரு இலக்கம் ரிப்பீட் ஆகுது. அப்போ 1/3ன் கால முறைமை 1. 1/7ன் கால முறைமை இங்க எத்தனை டிஜிட் ரிப்பீட் ஆகுது? 1, 2, 3, 4, 5, 6. இந்த 6 டிஜிட் அடுத்தடுத்து ரிப்பீட் ஆகுது. அப்ப இதோட கால முறைமை 6. ஒருவேளை டெசிமல் நம்பர் குடுத்துட்டு தசம எண் குடுத்துட்டு அத நாம விகிதமுறு எண்ணா மாத்த சொன்னாங்கன்னா, ஏற்கனவே நம்ம இத டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ரைட் சைடுல இருந்து எத்தனை இலக்கம் தள்ளி புள்ளி இருக்கு? 2 இலக்கம் தள்ளி புள்ளி இருக்கு. அப்போ புள்ளி எடுத்துருங்க. டிவைட் பை எத்தனை இலக்கமோ அத்தனை 0 சேர்த்துருங்க. 35/100 கேன்சல் பண்ணீங்கன்னா 5ஆம் வாய்ப்பாட்டுல 7/20. 7/20 இஸ் த ஆன்சர். 0.5 5/10 கேன்சல் பண்ணீங்கன்னா 1/2. இப்படி முடிவுறும் தசம விரிவுக்கு டைரக்டா போட்டுடலாம். ஒருவேளை இந்த எண்ணை நம்ம விகிதமுறை எண்ணா மாத்தணும். அதாவது முடிவுறா சுழல் தசம எண் இது. இது ஆக்சுவலா என்ன மீனிங்? 3 3 3ன்னா போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். நம்ம எப்படி போட்டுக்கலாம்? x is equal to 0.333333. எத்தனை இலக்கம் இதோட கால முறைமை 1 தானே? ஒரு இலக்கம் தான் ரிப்பீட் ஆகுது. அப்ப இந்த புள்ளி இங்க வரணும். 10ஆல பெருக்குங்க 2 சைடுமே. x இன்டு 10 10x. இங்க 10ஆல பெருக்கணும் அப்படின்னா ஒரு புள்ளி அந்த பக்கம் போகும். 3 + 3 3 3 3 3. இப்போ 10x is equal to 3.3333. இங்க கீழே இந்த x இருக்கு இல்லையா? இதை எடுத்து இங்க எழுதிக்கோங்க. x is equal to 0.3333. ரெண்டுத்தையும் கழிச்சிடலாம். 10ல இருந்து 10x இங்க 1x க்கு அர்த்தம். 10xல 1x போச்சுன்னா 9x. இங்க 3ல 0 போச்சுன்னா 3. இந்த புள்ளிக்கு அப்புறம் எல்லாமே கேன்சல் ஆயிடும். ஸோ 0. 9x is equal to 3. x is equal to 3/9. கேன்சல் பண்ணீங்கன்னா x is equal to 1/3. ஏற்கனவே இந்த மாதிரி கேள்விகள் டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. ஸோ திரும்பவும் பார்த்துருவேன். 0.24242424 போய்கிட்டே இருக்கு. இப்போ இந்த எண்ணை எப்படி விகிதமுறு எண்ணா மாத்த போறோம்? x is equal to 0.242424 போய்கிட்டே இருக்கு. இல்லைன்னா இந்த கேள்வி எப்படி கொடுக்கலாம்? 0.24 மேல ஒரு கோடு. இப்போ எத்தனை இலக்கம் இதோட கால முறைமை என்ன? 2. ஒரு இலக்கம்னா 10ஆல பெருக்கணும். 2 இலக்கம்னா 100ஆல பெருக்கணும். 100x is equal to இந்த புள்ளி இங்க வந்துரும். 24.2424 and so on. திரும்ப எடுத்து இங்க எழுதிக்கோங்க. x is equal to 0.2424 கிட்டே இருக்கும். கழிச்சோம்னா 100ல 1 போச்சுன்னா 99x 0.23 பார். அதாவது என்ன மீனிங்? x is equal to 2
3 தான் திரும்பவும் ரிப்பீட் ஆகுது. அப்ப ரிப்பீட் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு டிஜிட் இருக்குங்க. 0.23 பார் 3 மேல ஒரு கோடு இருக்கு. அப்போ 3 தான் ரிப்பீட் ஆகுது. x is equal to 0.233333 வந்திருக்கு. ரிப்பீட் ஆகுறது இங்கிருந்து தான் ஆக்சுவலா ரிப்பீட்டடே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி எத்தனை டிஜிட் இருக்கு? ஒரு டிஜிட் இருக்கு. அப்போ முதல்ல 10ஆல பெருக்கிடுங்க. 10ஆல பெருக்குனா இந்த புள்ளி இங்க வந்துருமா? 2.333333. இப்போ ரிப்பீட் ஆகுற டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி இருக்கு. இப்போ எத்தனை இலக்கம் ரிப்பீட் ஆகுது பாருங்க. ஒரு இலக்கம் தான். அப்ப திரும்பவும் 10ஆல பெருக்கணும். 10x into 10 is equal to இந்த புள்ளி அங்க போயிடும். 23.333 போயிட்டே இருக்கும். 10x into 10 100x is equal to 23.33 போயிட்டே இருக்கும். இங்க ரிப்பீட் ஆகுறதுக்கு 10ஆல பெருக்கியிருக்கோம் இல்லையா? அதை எடுத்து எழுதிக்கோங்க. 10x is equal to 2.333. புள்ளிக்கு அப்புறம் ரிப்பீட்டட் டிஜிட்ஸ் மட்டும்தான் இருக்கணும். அதை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இங்க 3 மைனஸ் 3 3 மைனஸ் 3 இதெல்லாம் 0 ஆயிடும். அப்ப 23ல 2 போச்சுன்னா 21, 100ல 10 போச்சுன்னா 90x. ஸோ x is equal to 21/90. இது ரெண்டும் ஏதோ ஒரு வாய்ப்பாடுல கேன்சல் ஆகுமா? ஆகும். மூன்றாம் வாய்ப்பாடு இலக்கங்கள் கூடுதல் பார்த்தேன். மூன்றாம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகுது. 7 3. ஸோ 7/30. கீழ்கண்டவற்றில் முடிவுறா சுழல் தன்மையுடைய தசம உருவி பெற்றுள்ள எண் எது? இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு முடிவுறா மற்றும் சுழல் தன்மையுடைய தசம உருவை பெற்றுள்ள எண். ஸோ ஒவ்வொரு எண்ணையும் நம்ம தசம விரிவா மாத்தலாமா? இப்போ இதை நம்ம பண்ணோம் அப்படின்னா 8 1 8 இங்க போகாது. 0. இங்க 10 10ல ஒரு முறை போகும். மீதி 2 இருக்கும். 0 சேர்க்கலாம். 2 2ல எத்தனை முறை? 2 16 மீதி 4 இருக்கும். 0 சேர்க்கலாம். 5. இது 0.125. இங்க 25 0 சேர்க்கிறேன். இங்க 10 ஆயிடும். 10 25ல வகுப்படுமா? வகுப்படாது. திரும்ப ஒரு 0 சேர்க்கிறேன். இங்க 0 100 ஆயிடும். 4. இங்க 1/9 0 புள்ளி வைக்கிறேன். இங்க 0 1 திரும்ப 1 இருக்கும். 0 சேர்த்துட்டோம் அப்படின்னா திரும்ப 1 திரும்ப 1 இருக்கும். போய்கிட்டே இருக்கு. 0.111 போய்கிட்டே இருக்கு. இங்க 1ஆல வகுப்படாது. 0. இங்க 0 சேர்க்கிறேன். 5. இப்ப இதோட தசம விரிவு இதுல முடிவுறா சுழல் தன்மையுடைய தசம விரிவுன்னு பாத்தீங்கன்னா இதுதான் 1/9 is the answer. இப்படி நம்ம ஒவ்வொரு எண்ணுக்கும் தசம விரிவை கண்டுபிடிச்சு தான் போடணுமா? டைரக்டா ஏதாவது போட முடியாதா? வாய்ப்பு இருக்கு. P/Q ஒரு விகிதமுறு எண் கொடுத்திருந்தாங்கன்னா முதல்ல அதை எளிய வடிவில் மாத்துறோம். எளிய வடிவில் மாத்தினதுக்கு அப்புறம் இந்த பகுதி இருக்கு இல்லையா? பகுதியை நாம 2m 5n அதாவது 2, 5 இவற்றோட அடுக்குகளா பகுதிகளை எழுத முடிஞ்சா அது முடிவுறு தசம விரிவை கொண்டு இருக்கும். அப்படி எழுத முடியலன்னா முடிவுறா தசம விரிவை கொண்டு இருக்கும். இப்ப பாருங்க 8 ஏற்கனவே இது எளிய வடிவில் தான் இருக்கு. 8 வந்து 2/3ன்னு எழுதலாம். 2ஓட அடுக்குல எழுதுறோம். அப்போ டைரக்டாவே இது முடிவுறு தசம விரிவை கொண்டு இருக்கும். 5 ஸ்கொயர் 5ஓட அடுக்கா எழுத முடியுது. ஸோ இதுவும் முடிவுறு. இங்க 9 3 ஸ்கொயர் 2 இல்ல 5ஆ இருக்கணும். 3 இருக்கு. அப்போ இது முடிவுறா. பார்த்த உடனே சொல்றது. இங்க 2/1ன்னு அர்த்தம். இது முடிவுறு. பகுதி 2ஓட அடுக்காகவோ இல்ல 5ஓட அடுக்காகவோ இல்ல 2தோட அடுக்காகவோ இருந்துச்சு அப்படின்னா அந்த விகிதமுறு எண் முடிவுறு தசம விரிவு கொண்டது. அப்படி இல்லைன்னா முடிவுறா சுழல் தன்மையுடையது அப்படின்னு அர்த்தம். இங்க கீழே 4 எண்கள் கொடுத்திருக்கேன். இதுல முடிவுறா சுழல் தன்மையுடையது எதுன்னு கண்டுபிடிக்கணும். 64 2/6 2ஓட அடுக்கா இருக்கு. அப்ப இது முடிவுறு.
இங்க 125ன்றது 5 × 3 அப்ப இதுவும் முடிவுறு. இங்கே 400ன்றது 4 × 100 தானே? 4 2 × 2 100 2 × 50ன்னு எழுதலாமா? அப்ப 2 × 3 × 50 திரும்பவும் அத 2 × 4 × 25ன்னு எழுதலாம். இங்க 2 நடுக்கு இங்க 5 நடுக்கு 2 2 நடுக்கு 4 5 நடுக்கு 2 அப்போ 2க்கும் 5க்கும் அடுக்கா மாத்த எழுத முடியும்னா இதுவும் முடிவுறு. அப்போ டைரக்டா இது வந்து முடிவுறா சுழல் தன்மையுடைய தசை விரிவு. விகிதமுறா எண்கள். ஒரு எண்ண விகிதப்படுத்த முடியலன்னா அது விகிதமுறா எண்கள். இன்னொரு முறையில இப்படி சொல்லலாம். ஒரு தசம விரிவு முடிவற்றதா இருக்கு, சுழல் தன்மை இல்லாததா இருக்குன்னா அது முடிவுறா எண்கள். எடுத்துக்காட்டு 4.3, 4, 7, 5, 9, 8, 5, 6 இப்படி இருக்கு. இங்க ஏதாவது ரிப்பீட் ஆகுதா? ஒரு பர்ட்டிகுலர் ஒரு நம்பரோ, இல்ல 2 இலக்கமோ, 3 இலக்கமோ ஏதாவது ரிப்பீட் ஆகுதா? இல்ல. வேற இருக்கு. முடிவுறா எண்கள்ல மிக முக்கியமானது மூலக்குறியீடுக்குள்ள வர்றது. இதெல்லாம் முடிவுறா எண்கள். செகண்ட் மிக முக்கியமானது பை. ஏன் பையோட வேல்யூ 22/7 தானே? அது விகிதமா எழுத முடியுதே. இது அப்ராக்ஸிமேட் வேல்யூ. 22/7ன்றது பையோட அப்ராக்ஸிமேட் வேல்யூ. பையோட வேல்யூ 3.1415 போய்க்கிட்டே இருக்கும். இது நம்மளுடைய கால்குலேஷன் ஈஸியா தான் 3.14ன்னு எழுதுவோம். இல்ல 22/7ன்னு சொல்லுவோம். ஆக்சுவலா பையோட வேல்யூ இந்த புள்ளிக்கு அப்புறம் ஒரு 15 மில்லியன் இலக்கங்களை இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த புள்ளிக்கு அப்புறம் அது ரிப்பீட் ஆகவே இல்ல. 15 மில்லியன் அப்படின்னா 15 × 10 லட்சம் இலக்கங்களை இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது போய்க்கிட்டே இருக்கு. ரிப்பீட் ஆகல. அதனால தான் பையோட வேல்யூ விகிதமுறா எண் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஆய்லர் எண் E. கீழ்க்கண்டவற்றில் விகிதமுறு எண் இதுல இருந்து ஒரு 3 விகிதமுறு எண்ல 1 குடுத்தாங்கன்னா கரெக்ட்டா உங்களுக்கு தெரியணும். அதனால தான் சொல்றேன். ஆய்லர் எண் Eன்றது ஆய்லர் எண். அப்புறம் தங்க விகிதம்னு ஒண்ணு இருக்கு. தங்க விகிதம்ன்றது தங்க விகிதம்ன்றது ஒரு கூட்டுத்தொண்டை ஏதோ ஒரு பார்ட் பிரிக்கிறாங்க. இது A, B. A பிளஸ் Bக்கும் A:B இந்த விகிதம் தான் வந்து தங்க விகிதம் சொல்லுவாங்க. இந்த தங்க விகிதம் இந்த அருங்கோணம், ஐங்கோணம் இதோட தூரத்தோட விகிதம் கண்டுபிடிக்கிறதுக்கு இது பயன்படும். தங்க விகிதமும் விகிதமுறா எண்கள். √4 இது விகிதமுறு எண்ணா, விகிதமுறா எண்ணா? √4ன்றது 2 × 2 ஸ்கொயர் ரூட் பண்ணும்போது வர்க்கமூலம் கண்டுபிடிக்கும்போது நமக்கு 2 கிடைச்சிரும். √4ன்றது விகிதமுறா எண்ணா, விகிதமுறு எண்ணா? விகிதமுறு எண். அத நாம 2ன்னு எழுத முடியுது. அப்போ அது விகிதமுறு எண் +or-2. √7 இந்த மூலக்குறியீட எடுத்துட்டு எழுத முடியுமா நம்மளால? எழுத முடியாது. அப்போ மூலக்குறியீட எடுத்துட்டு எழுத முடிஞ்சா அது விகிதமுறு எண். அப்படி மூலக்குறியீட நம்ம கேன்சல் பண்ண முடியல அப்படின்னா அது விகிதமுறா எண். ஒரு விகிதமுறு எண், ஒரு விகிதமுறா எண் 2த்தையும் கூட்டுனா என்ன கிடைக்கும்? இப்போ 2 √3 கூட்டுனா ஒரு விகிதமுறா எண் கிடைக்கும். இது ரேஷனல் நம்பர், இது இர்ரேஷனல் நம்பர். கூட்டுனா இர்ரேஷனல் நம்பர் தான் கிடைக்கும். கழிச்சா ரேஷனல், இர்ரேஷனல் கழிச்சாலும் அதே மாதிரி விகிதமுறா எண் தான் கிடைக்கும். ரேஷனல் இன்டு இர்ரேஷனல் விகிதமுறு எண்ணும் விகிதமுறா எண்ணையும் பெருக்குனா விகிதமுறா எண் தான் கிடைக்கும். விகிதமுறு எண்ண விகிதமுறா எண்ணால வகுத்தாலும் விகிதமுறா எண் தான் கிடைக்கும்.
விகிதமுறா எண்ண விகிதமுறு எண்ணால வகுத்தாலும் விகிதமுறா எண் தான் கிடைக்கும். இர்ரேஷனல் தான் நான் ஐஆர்னு போட்டிருக்கேன். அப்போ விகிதமுறா எண் தான். √2 என்பது ஒரு விகிதமுறா எண் எனில் 3 பிளஸ் √2 என்பது ஆப்ஷன்ல விகிதமுறு எண், விகிதமுறா எண், விகிதமுறு எண்ணும் அல்ல, விகிதமுறா எண்ணும் அல்ல, விகிதமுறு எண்ணாகவும் இருக்கலாம், முறா எண்ணாகவும் இருக்கலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா விகிதமுறா எண் தான் ஆன்சர். சரி, 2 விகிதமுறா எண்ண கூட்டுனா, கழிச்சா, பெருக்குனா, வகுத்தா என்ன கிடைக்கும் அப்படின்னா, இப்போ √3 √2 is equal to √3 plus √2. இது வந்து ஒரு விகிதமுறா எண். 2 plus √3 இது ஒரு விகிதமுறா எண். 2 minus √3 இது ஒரு விகிதமுறா எண். கூட்டும்போது இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். 4 வருது. இங்க விகிதமுறு எண் கிடைக்குது. அப்போ 2 விகிதமுறா எண்களை கூட்டுனா இல்ல கழிச்சா, இங்க பெருக்குனா இல்ல வகுத்தா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா, இட்ஸ் மேபி விகிதமுறா எண் அல்லது விகிதமுறு எண். விகிதமுறு எண், விகிதமுறா எண் பிளஸ் மைனஸ் பெருக்கல் வகுத்தல் இப்படி இருந்துச்சுன்னா ஆன்சர் வந்து விகிதமுறா எண். விகிதமுறா எண், விகிதமுறா எண் பிளஸ் மைனஸ் பெருக்கல் வகுத்தல் இப்படி இருந்துச்சுன்னா எதை பண்ணாலும் விகிதமுறு எண்ணும் கிடைக்கும், விகிதமுறா எண்ணும் கிடைக்கும். இந்த 2 டிஃபரன்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா கம்பல்சரி நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். மெய்யெண்கள்ல 2 பார்ட் சொன்ன விகிதமுறு எண், விகிதமுறா எண். விகிதமுறு எண் அது தசம வடிவா மாற்றும் போது முடிவுறு தசம விரிவு இருக்கும், இல்ல முடிவுறா சுழல் தசம விரிவு இருக்கும். விகிதமுறா எண்ணா முடிவுறா சுழல் தன்மையற்ற தசம விரிவு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ முருடுகள் அனைத்துமே விகிதமுறா எண்கள். சரிங்களா? இப்போ √3 அப்படின்றது முருடா இல்லையா? இந்த மூலக்குறியீடை நம்ம கேன்சல் பண்ண முடியலன்னா இது முருடு. இப்போ இப்படி இருக்கு √7 இது முருடா இல்லையா? 9க்கு வர்க்கமூலம் எடுத்தா 3. இங்க மூலக்குறியீடு கேன்சல் ஆயிடுச்சு இல்லையா? அப்போ இது வந்து முருடு அல்ல. 18 இப்போ இதை எப்படி எழுதலாம்? 2 × 9 எழுதலாம். 9க்கு வர்க்கமூலம் வந்து 3, 3 2. இங்க மூலக்குறியீடு இருக்கு. அப்போ இது வந்து முருடு. அப்படி மொத்தமா கம்ப்ளீட்டா கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து முருடு அல்ல அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பேரு மூலக்குறியீடு. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, மூலக்குறியீடு. இது மூலத்தின் வரிசை, இது அடிமானம், இது மெய்யெண். இது அடிமானம், இது வரிசை, இது மூலக்குறியீடு, இது மெய்யெண். இந்த முருடோட வரிசை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 3. இந்த முருடோட அடிமானம் என்ன கேட்டாங்கன்னா 41. இந்த முருடை எளிய வடிவில் மாற்றி எழுதுக அப்படின்னா எந்த அளவு சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அந்த அளவு சிம்பிளிஃபை பண்ணோம். இங்க வரிசை 3 இருக்குன்னா என்ன அர்த்தம்னா இதை நீங்க ஃபர்ஸ்ட் தானா வகுத்தல் போட்டு 16 2ஆம் வாய்ப்பாடுல பார்ப்போம் 8 2ஆம் வாய்ப்பாடுல போகும் 4 2ஆம் வாய்ப்பாடு 2. ஸோ 4 முறை வருது. இங்க வரிசை 3 இருந்தா இங்க 3 முறை இருந்தா ஒரு முறை வெளியில எடுத்துடலாமா? அப்போ 2 மீதி என்ன இருக்கீங்க? ஒரே 2 தான் இருக்கு. அதை உள்ள வச்சுக்கலாம். இப்படி 16 இருக்கு. இங்க எதுவுமே இல்லைன்னா 2 இருக்கிறது அர்த்தம். அப்போ 2 முறை இருந்தா ஒரு முறை வெளில எடுக்கலாம். 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 இதுதான் 16. இங்க எதுவுமே இல்லைன்னா 2 இருக்கிறது அர்த்தம்னு சொன்னேன். இங்க 2 முறை இருந்தா ஒரு முறை வெளில எடுக்கலாம். இங்க 2 முறை இருக்கு. அதை ஒரு முறை வெளில எடுக்கலாம். அப்போ இங்க ரூட்டுக்குள்ள எதுவுமே இருக்காது. 1 இருக்கும். 1ஓட ரூட் 1 தான். 2 2 4. ஒரு முருடோட இந்த மூலக்குறியீடுக்குள்ள இருக்கிறது வந்து வரிசை. அதுக்கும் முன்னாடி இருக்கிறது கெழு. இப்படி ஒரு முருடு கெழுவோட சேர்ந்து இருந்துச்சுன்னா, கெழு 1 தவிர வேற ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இது கலப்பு முருடு. அப்படி கெழு 1 இருக்கு வேற எதுவுமே இல்லை அப்படின்னா இது முழுமையான முருடு. இப்படி ஒரே ஒரு முருடு ஒரே உறுப்பை கொண்டு இருந்துச்சுன்னா ஓருறுப்பு முருடு. இப்போ 2 + √3 இப்படி
கூட்டலாலோ, கழித்தலாலோ சேர்ந்துச்சுன்னா, இது ஈருறுப்பு முருடு. முருடோட வகைகள். இப்போ கணக்குகள பார்க்கலாம். இங்க 243 அடுக்குல இருக்கிறத இங்க அடுக்குல அப்படியே எழுதுறேன். கீழ 5 இருக்கு இல்லையா? அது என்ன மீனிங்னா, இங்க 5. இந்த 243ன்றது 3ன் அடுக்கு 5. அது இன்னொரு முறை வரணும் இல்லையா? 3ன் அடுக்கு 5. 5 முறை இருந்தா ஒரு முறை வெளில எடுக்கலாம். ஸோ 3 இதுக்கு ஒரு முறை வெளில எடுக்கலாம். 3 9. இதோட ஆன்சர் 9. இங்க பாருங்க. 9ன் அடுக்கு -3 ரூட்டுக்குள்ள 2. கீழ இருந்தா அது ரூட்டுக்குள்ள போட்டுக்கணும். இங்க 9ன் அடுக்கு -3 9ன் அடுக்கு 3 பகுதிக்கு மாத்துனா அதோட அடுக்கு வந்து மைனஸ் வந்து பிளஸ்ஸா மாறிடும். இங்க 2 9 பெருக்கல் 9 பெருக்கல் 9 இங்க 2 இருக்கு. 9க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தேன்னா 3 9க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தேன்னா 3 பண்ணீங்க அப்படின்னா 3 3 9 9 3 27 1/27 is the answer. இதே மாதிரி மத்த கணக்குல பாருங்க. 32ன் 5வது மூலம் அதாவது 5ன்னு அர்த்தம். 32 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 5 முறை வரும். அப்ப வெளில எடுத்தோம்னா 2. இதோட 5வது மூலம் 3 பெருக்கல் 3 பெருக்கல் அது 5 முறை பண்ணா வரும். ஸோ இதோட ஆன்சர் 3. இங்க 5வது மூலம் 10. இதோட 5வது மூலம் நீங்களே போட்டு பாருங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு ஏறு வரிசையில் எழுதுக அப்படின்னு கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பின்னங்கள்ல இருந்தா நம்ம எப்படி பகுதிகளை சமப்படுத்துவோமோ அந்த மாதிரி இங்க வரிசைகளை சமப்படுத்தணும். இங்க வரிசை 3, இங்க வரிசை 2, இங்க வரிசை 4. அதை சமப்படுத்தணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுத்துக்கலாம். 3 4 2 எல்சிஎம் எடுத்தோம்னா 12. இப்போ இங்க நான் எதை பெருக்குனா 12 மாறும்? 4ஆல பெருக்கணும். இதை எதை பெருக்குனா 12 மாறும்? 6ஆல பெருக்கணும். இது எதை பெருக்குனா 12 மாறும்? 3ஆல மாறும். இங்க 4ஆல பெருக்குனா இங்க வரிசை 12 ஆயிடும். இங்க 6ஆல பெருக்குனா வரிசை 12. இங்க 3ஆல பெருக்குனா வரிசை 12. இப்போ வரிசைகள் மொத்தம் சேம் ஆயிருச்சு. 12 12 12. இங்க வரிசைகள் இங்க எதால பெருக்குனீங்க? 4ஆல பெருக்குனீங்க இல்லையா? அப்போ இங்க அடுக்கு 4 போட்டுடணும். எதால பெருக்குங்களோ அது அடுக்குல போட்டுடணும். இங்க 6ஆல பெருக்குங்களோ அடுக்குல 6 போட்டுறணும். இங்க 3ஆல பெருக்குங்களோ அடுக்குல 3 போட்டுறணும். இப்போ பாருங்க 12 2ன் அடுக்கு 4 2 4 4 2 8 8 2 16. 4ன் அடுக்கு 6 4 பெருக்கல் 4 பெருக்கல் 4 6 முறை வரணும். இதை நான் பெருக்கி போடல அப்படியே இருக்கட்டும். 12 3ன் அடுக்கு 3 3 3 9 9 3 27. இப்போ உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் பெருக்குனா 27 விட 16 விட இது ரொம்ப பெருசா போகும். ஏறு வரிசை அப்படின்னு பார்க்கும்போது சிறிய எண்ணிலிருந்து பெரிய எண் 16 இது ரொம்ப பெரிய எண், இது 27. வரிசைகள் சமமா இருக்கும்போது உள்ள இருக்கிற எண்ணை நம்ம பார்த்துக்கலாம். இதுதான் சின்ன எண், இது அதுக்கு அடுத்து கொஞ்சம் பெரிய எண், இது அதுக்கு அடுத்து பெரிய எண். ஸோ இதோட பேஸ் வேல்யூ என்ன? இதோட பேஸ் வேல்யூ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் வரும், மூன்றாவதுக்கு செகண்ட்ல வரும், இது தேர்ட்ல வரும். ஏறு வரிசை. அப்ப இதோட ஏறு வரிசை ஃபர்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன். ஏறு வரிசையில் எழுதுறது. இந்த ஏறு வரிசை எழுதி அதுல முதல் எண்ணுன்னு கேட்டாங்கன்னா இது, கடைசி எண் கேட்டாங்கன்னா இல்ல, நடு உறுப்புன்னு கேட்டா இது. கொடுக்கப்பட்ட முருடுகளை அதன் எளிய வடிவில் எழுதுக, மேலும் அதன் வரிசை அடிமானம் கெழு அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ இங்க மூலத்தோட வரிசை 3. இதை எளிய வடிவம் மாத்தலாம். ஃபர்ஸ்ட் டானா வகுத்தல் 108 2ஆம் வாய்ப்பாட்டுல போகும் 5 4 2ஆம் வாய்ப்பாட்டுல போகும் 2 7
மூன்றாம் வாய்ப்பாடு 9, மூன்றாம் வாய்ப்பாடு. இப்போ இங்க வரிசை 3 இருக்கு. அப்போ 3 முறை இருந்தா ஒரு முறை வெளில எடுத்துடலாம். இங்க 3 முறை இருக்கு. அப்போ ஒரு முறை வெளில எடுத்துறேன். மீதி என்ன இருக்கோ அதை மட்டும் உள்ள எழுதலாம். 2 பெருக்கல் 2 2 பெருக்கல் 2 4. எளிய வடிவில் மாத்தியாச்சு. இதோட கெழு 3, வரிசை 3, அடிமானம் 4. இதே மாதிரி இந்த கணக்கை நீங்க இங்க பாருங்க. கூட்டல் கழித்தலுக்கு மூலத்தோட வரிசையும் அதோட உள்ள இருக்கிற எண்கள் சமமா இருக்கணும். மூலத்துக்குள்ள இருக்கிற எண்களும் சமமா இருக்கணும். அப்பதான் கூட்டவோ கழிக்கவோ முடியும். இங்க வேற வேற இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இதை எளிய வடிவில் எழுதலாம். 40 எப்படி எழுதலாம்? 2 பெருக்கல் 2 4, 4 இன்ட்டு 10 இல்லைன்னா 8 இன்ட்டு 5 பிளஸ் 3 625 625 25 ஸ்கொயர். அப்போ 5 நடுக்கு 4 இங்க வரும். மைனஸ் 4 320 320 எப்படி எழுதலாம்? 2 நடுக்கு 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 இன்ட்டு 40 40 8 இன்ட்டு 5ன்னு எழுதியிருக்கேன். 8க்கு கியூப் ரூட் எடுத்தோம் அப்படின்னா இங்க 2 வரும். ஏற்கனவே ஒரு 2 இருக்கு. 2 பெருக்கல் 2 4, இங்க 5 இருக்கு. பிளஸ் 5 நடுக்கு 4 இங்க 3 வரிசை இருக்கிறதுனால 3 ஒரு முறை வெளில எடுத்துக்கலாம். 3 3 9 கியூப் ரூட் ஆஃப் 5 இங்க இருக்கு. மைனஸ் இங்க பாருங்க, இதுக்கு ஒரு 2 இதுக்கு ஒரு 2 2 2 4 4 வெளில எடுத்தோம்னா ஏற்கனவே ஒரு 4 இருக்கு. 16 கியூப் ரூட் ஆஃப் 5. இப்போ பாருங்க, வரிசைகள் சமம், அடிமானம் சமம். இப்போ கெழுக்களை மட்டும் கூட்டிக்கலாம். 4 பிளஸ் 9 13 13 மைனஸ் 16. முருடுக்கு இணை முருடு 2 பிளஸ் ரூட் 3. இதோட இணை முருடுன்னு பாத்தீங்கன்னா இங்க முருடுக்கு முன்னாடி பிளஸ் இருந்தா மைனஸா மாத்தி எழுதணும். 2 மைனஸ் ரூட் 3. இப்போ ஒருவேளை ரூட் 3 பிளஸ் 8ன்னு இருந்துச்சுன்னா எதுக்கு மைனஸ் மாத்தணும் அப்படின்னா முருடுக்கு தான் மைனஸ் மாத்தணும். மைனஸ் ரூட் 3 பிளஸ் 8. இப்படி மாத்தினீங்கன்னா இது வந்து இணை முருடு. இப்ப பகுதியை நம்ம கேன்சல் பண்ணணும். அப்படி கேன்சல் பண்றதுக்கு அந்த இணை எண்ணால நம்ம பெருக்கணும். ரூட் 7 பிளஸ் 2. இதோட இணை எண் பகுதியோட இணை எண்ணால் தான் பெருக்கணும். இணை எண் ரூட் 7 மைனஸ் 2 பை ரூட் 7 மைனஸ் 2. இணை முருடுல இணை எண், அதனால இந்த பிளஸ் நான் மாத்திருக்கேன். இணை முருடுனா இந்த பிளஸ் ரூட் 7க்கு மைனஸ் ரூட் 7 மட்டும் தான் போட்டிருக்க முடியும். இங்க a பிளஸ் பி a மைனஸ் பி, இது வந்து a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எழுதலாம். அப்போ ரூட் 7 ஸ்கொயர் பண்ணா 7, 2 ஸ்கொயர் பண்ணா 4. இங்க பாருங்க, ரூட் 7 மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் 2 முறை வந்திருக்கு. a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர், a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. a plus b into a minus b is equal to a square minus b square. இந்த ரெண்டு ஃபார்முலா தான் இதுல யூஸ் பண்ணியிருக்கோம். ரூட் 7 ஸ்கொயர் பண்ணா 7 பிளஸ் 2 ஸ்கொயர் பண்ணா 4 மைனஸ் 2 இன்ட்டு 2 4 4 ரூட் 7 பை 7 4 போச்சுன்னா 3. 7 பிளஸ் 4 11 மைனஸ் 4 ரூட் 7 பை 3. இந்த 3 ரெண்டுத்துக்குமே பொதுவானது. அப்போ 11/3 மைனஸ் 4/3 ரூட் 7. அப்போ ஏவோட மதிப்பு இந்த இதுக்கு வந்திருக்கு. ரூட் 7ஓட என்ன இருக்கோ அதான் ஏ. அப்போ ஏவோட மதிப்பு மைனஸ் 4/3. பியோட மதிப்பு 11/3. நமக்கு என்ன மதிப்பு கேட்குறாங்களோ அதை போடணும். 1க்கு 2 முறை போட்டு பார்த்துக்கோங்க. இந்த மாடல்ல கொஸ்டின் கேட்பாங்க. இந்த கேள்வி பாருங்க, x is equal to root 5 plus 2 எனில் x square plus 1 by x square மதிப்பு. x ஸ்கொயர் இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணலாம். ரூட் 5 plus 2 ஹோல் ஸ்கொயர் a plus. இப்போ ரூட் 5 ஸ்கொயர் பண்ணா 5 பிளஸ் 2 ஸ்கொயர் பண்ணா 4 பிளஸ் 2 இன்ட்டு 2 4 4 ரூட் 5 இஸ் ஈக்குவல் டு 5 பிளஸ் 4 9 பிளஸ் ரூட் 5. இது x ஸ்கொயர். இங்க என்ன இருக்கு? 1 by x ஸ்கொயர்.
நீங்க இப்படி 1/x² போட்டீங்கன்னா, இதோட இணை முருடு தான் கிடைக்கும். இணை முருடு நம்ம டைரக்டாவே எழுதலாம். 9 - 4√5. இது 2த்தையும் தான் கூட்டணும். கூட்டிக்கலாம். கூட்டும்போது இது 2 கேன்சல் ஆயிடும். 9 + 9 18. 18 இஸ் த ஆன்சர். உங்களோட தேவைக்காக 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் கரெக்ட் ஆன்சரை நான் இங்க போட்டிருக்கேன். ஜஸ்ட் நீங்க பாஸ் பண்ணி அதை ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, இந்த கேள்விக்கு மேல 3 4 3 4 3 4 அப்படியே கண்டினியூ ஆகுது. கீழே 3க்கு அப்புறம் 4 மட்டும் கண்டினியூ ஆகுது. ஆட் பண்ணனா 0.6878787 போகுது. 0.687 தான் ரிப்பீட் ஆகுது. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன். இதே மாதிரி மற்ற சம்ஸ் இந்த எக்ஸசைஸ்ல இருக்கிற மற்ற சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்க. அறிவியல் குறியீடை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த எண்ணியல்ல 9th 10th ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால ரிவைஸ் பண்ணும்போது வீடியோவை ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க. அப்படி பார்த்துட்டு நீங்க புக்கை ரிவைஸ் பண்ணுங்க. இப்படி பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த எண்ணியல் தெரிஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 to 3 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். 9ஆம் வகுப்பு முடியுது இதோட. 10ஆம் வகுப்பு பார்க்கலாம். 10ஆம் வகுப்பு பக்கம் எண் 37லேருந்து 85க்குள்ள இருக்கிற எண்ணியல் பகுதியை தான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம். ஒரு எண்ணை வகுக்கும் போது என்ன மீதி வரும், என்ன u வரும். 64 7ஆல் வகுக்கும் போது மீதி என்ன வரும்? 5 7 35 6 42 7 49 8 56 9 63. அப்போ மீதி 1. இந்த மாதிரி 64 இஸ் ஈக்குவல் டு எதால வகுக்கிறோம்? 7ஆல் வகுக்கிறோம். எத்தனை முறை போகுது? 9 முறை போகுது. மீதி என்ன? 9. எதால வகுக்கிறோமோ அது D. 9 கோஷன். இது வந்து R. இங்கிலீஷ்ல டிவைடண்ட், டிவைசர், கோஷியன்ட், ரிமைண்டர்னு சொல்லுவாங்க. இது வகுப்படும் எண், இது வகுத்தி, ஈவு, இது மீதி. -12/5. -12 5ஆல் வகுக்கும் போது இப்போதான் நான் உங்களுக்கு சொன்னேன். வகுப்படும் எண் வகுத்தி 5ஆல் வகுக்கிறோம். இங்க ஈவு, இங்க மீதி வரும். மீதி எப்பவுமே பாசிட்டிவா தான் இருக்கணும். மீதி நெகட்டிவ் வரக்கூடாது. அப்போ இங்க பாசிட்டிவ் வரணும். இங்க 12 வரணும் இல்லையா? 5ஓட எதை பெருக்குனா 5 × 3 15. இங்க மைனஸ்ன்னு போடுறேன். இங்க -12 வரணும். -15. அப்போ இங்க என்ன இருக்கணும்? +3. அப்போ -15 + 3 கூட்டினா -12 வருது. இங்க மீதியில நீங்க மைனஸ் போடக்கூடாது. பிளஸ் மட்டும் தான் இருக்கணும். வேற ஏதாவது பண்ண முடியுமா? 5 × 4 -20. -20 இங்க என்ன போடுவீங்க? -8ன்னு போடுவீங்க. இங்க நம்ம எதால வகுக்கிறோமோ அதை விட சிறிய எண்ணு தான் மீதியா இருக்கணும். அப்போ ஆன்சர் வந்து 3. மீதி எவ்வளோ? 3. இதுலயே ஒரு 5 பக்கங்கள் மீப்போவா மிஸ்ஸிமா கணக்கு இருக்கு. அது மீப்போவா மிஸ்ஸிமா வரும்போது அதை நம்ம பார்த்துக்கலாம். மட்டு எண் கணிதம். மட்டு எண் கணிதம்ன்றது ஒண்ணுமே இல்லை, மீதி என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான். 17க்கு மட்டு 8ல என்ன மதிப்பு கண்டுபிடிப்போம்? 8ஆல வகுத்துட்டோம் அப்படின்னா மீதி என்ன கிடைக்கும்? இதுல 1 கிடைக்கும். அந்த மீதி தாமா மட்டு, வேற எதுவுமே இல்லை. மட்டுன்னா கொடுத்திருக்கிற எண்ணால வகுத்துட்டு மீதி என்ன கிடைக்குதோ அதை தான் இங்க எடுத்து எழுதணும். எட்டு மட்டு 4 என்னன்னு கேட்குறாங்க. 4ஆல் வகுத்தா மீதி என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். அப்போ இதோட மட்டு 0. -5 மட்டு 3 கேட்குறாங்க. இங்க பாருங்க, மீதி எப்பவுமே பாசிட்டிவ் தான் வரணும்னு சொன்னேன். அப்போ -5 இங்க 3ஓட மடங்குகள் தான் வரணும். +3ன்னு போட்டோம்னா இங்க மைனஸ் வேல்யூ பிளஸ்ஸா மாறுதா? -2 வருது. அப்போ 3 போடக்கூடாது. -5 + 3ன் மடங்கு அடுத்து
6 ப்ளஸ் வருதா? ஓகே. அப்போ -5 +5 +1 6 நான் இப்படி பிரிச்சு எழுதியிருக்கேன். அப்போ மீதி என்ன கிடைக்கும்? -5 +5 போச்சுன்னா மீதி வந்து 1. இவற்றை 7 ஆல் வகுக்கும்போது கிடைக்கும் மீதி மட்டும் நம்ம 7 ஆல வகுத்துட்டோம் அப்படின்னா மீதி நேரா நமக்கு தெரியும் 4. 778ஐ 7 ஆல் வகுக்கும்போது கிடைக்கும் மீதி. அதாவது 777 வந்து 7 ஆல் வகுத்தோம்னா 0. இப்போ மீதி இங்க என்ன இருக்கு? +1 தானே? +1 தானே? அப்போ இதோட மீதி வந்து 1. ரொம்ப முக்கியமான கான்செப்ட் தொடர் வரிசை தொடர். எண்களை தொடர்ச்சியா கமா போட்டு எழுதணும் அப்படின்னா அது தொடர் வரிசை. 2, 5, 7, 9, இது தொடர் வரிசை. அந்த கமாக்கு பதிலு கூட்டல் போட்டு எழுதணும் அப்படின்னா அது தொடர். இவ்வளவுதான் டிஃபரண்ட். கமா போட்டா தொடர் வரிசை, கூட்டல்னு போட்டோம்னா தொடர். இப்போ தொடர் வரிசை தான். தொடர் வரிசையில இது முதல் உறுப்பு, இது இரண்டாவது உறுப்பு, இது மூன்றாவது உறுப்பு, இது நான்காவது உறுப்பு. அப்போ முதல் உறுப்பு எப்பவுமே A அப்படின்னு சொல்லுவோம். இந்த எண் வரிசைப்படுத்துதல்ல 1, 4, 7 டேஷ் 13ன்னு இருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? ஏதாவது லாஜிக் இருக்கா பாருங்க. +3 +3 இங்க இருந்து இங்க +3 தான் இருக்க போகுது. அப்போ இங்க 10. இந்த தொடர் வரிசை ஏதாவது ஒரு லாஜிக் இருந்தான்னா அடுத்த எண் கண்டுபிடிக்கிறதுக்கு இல்ல இடையில இருக்கிற எண்ணுக்கெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இது உதவும். கூட்டுத்தொடர் வரிசை, பெருக்குத்தொடர் வரிசை. உங்களுக்கு புரியறதுக்காக நான் இதை டெஃபரன்ஷியேட் பண்றேன். ஒரு எண்ணால தொடங்குது, ஒரு குறிப்பிட்ட எண்ணால கூட்டிக்கிட்டே போறோம் அப்படின்னா அது கூட்டுத்தொடர் வரிசை. ஒரு எண்ணால தொடங்குது, ஒரு குறிப்பிட்ட எண்ணால பெருக்கிக்கிட்டே போறோம் அப்படின்னா அது பெருக்குத்தொடர். 3 ஒரு பர்டிகுலர் நம்பரால கூட்ட போறேன். 3 + 4 7, 7 + 4 11, 11 + 4 15, 15 + 4 19. இப்படி போட்டோம் அப்படின்னா அது கூட்டுத்தொடர் வரிசை. இங்க முதல்ல 2, இதை நான் 3ஆல பெருக்கிக்கிட்டே போறேன். 2 3 6, 6 3 18, 18 3 23 60, அதுல 6 போச்சுன்னா 54. இப்படி போய்கிட்டே இருக்கும். இது என்ன? இது வந்து பெருக்குத்தொடர் வரிசை, இது கூட்டுத்தொடர் வரிசை. முதல் உறுப்பு ஏன்னு சொல்லுவோம். இங்கேயும் முதல் உறுப்பு ஏன்னு சொல்லுவோம். இங்க பாருங்க. இரண்டாம் உறுப்புல இருந்து முதல் உறுப்பை கழிச்சோம் அப்படின்னா இல்ல மூன்றாவது உறுப்புல இருந்து இரண்டாவது உறுப்பை கழிச்சோம்னா அடுத்த உறுப்புல இருந்து அதுக்கு முன்னாடி இருக்க உறுப்பை கழிச்சா நமக்கு சரியான ஆன்சர் கிடைக்கும். அது வந்து பொது வித்தியாசம், காமன் டிஃபரன்ஸ் சொல்லுவோம். இங்க கூட்டுத்தொடர் வரிசையில D = T2 - T1. T2ன்றது இரண்டாவது உறுப்பு குறிக்குது, T1ன்றது முதல் உறுப்பு குறிக்குது. 7 - 3 = 4. இது பொது வித்தியாசம். இங்க பெருக்குத்தொடர் வரிசையில இங்க கூட்டுறதுனால இங்க கழிக்கிறோம், இங்க பெருக்குறதுனால என்ன பண்ணோம்? வகுக்கணும். R பொது விகிதம் சொல்லுவோம். T2/T1. R = 6/2 கேன்சல் பண்ணோம்னா R = 3. இங்க பொது வித்தியாசம், இங்க பொது விகிதம். இப்ப சொல்லிட்டேன். A வந்து முதல் உறுப்பு, D வந்து பொது வித்தியாசம், இங்க A முதல் உறுப்பு, R வந்து பொது விகிதம். பொது உறுப்பு இப்போ 2, 5, 8, 11 போய்கிட்டே இருக்கு. இது T1, இது T2, இது T3, அதாவது மூன்றாவது உறுப்பு, இது நான்காவது உறுப்பு. இப்போ ஆறாவது உறுப்பு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 11 + 3 14, 14 + 3 17. ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சலாம் ஆறாவது உறுப்பு கேட்டாங்கன்னா. ஒருவேளை 54வது உறுப்பு கேட்குறாங்க. இப்ப 54வது உறுப்பு 3 3ஆ கூட்டிக்கிட்டே போனோமா? அப்படி கூட்டிக்கிட்டே போனோம் அப்படின்னா இது நிறைய டைம் எடுக்கும். அப்போ என்ன?
இங்க A இருக்கு. இங்க Aவோட அந்த பர்ட்டிகுலர் நம்பரை தானே கூட்டுறோம். A plus D. இங்க A plus 2D. கூட்டிக்கிட்டே போறோம். அப்போ இங்க T3னா A plus 2D இருக்கு. T4னா A plus 3Dன்னு இருக்கும். 4லேருந்து 1 கழிச்சு தானே 3 எழுதுறாங்க. அப்போ இங்க 54னா A plus 53D. A என்னது 2 plus 53 பெருக்கல் D என்றதுன்னு 3. 2 plus 5 3 150 3 3 9 159 ஆட் பண்ணோம் அப்படின்னா 161. அப்போ பொது உறுப்பு இங்க என்ன வரும்னா Tn is equal to A plus n minus 1 into D. இங்க 2 2 4 4 2 8 8 2 16 16 2 32 இப்படி இருக்கு. இது T1, இது T2, T3, T4 அப்படியே ஒவ்வொரு நாளும் பெருக்கிட்டே போனோம். இப்போ இங்க கேக்குறாங்க Tn. பெருக்கு தொடர்வரிசையில Tn என்ன? A into R power n minus 1. இங்க Tn வந்து இது கூட்டுத்தொடர் வரிசையில, இது பெருக்கு தொடர் வரிசையில. அப்படியே ஃபார்முலா கேட்பாங்க. Tn is equal to A R power n minus 1. இப்போ நான் ஒரு 13வது உறுப்பு கேட்கிறேன்னா A ஓட மதிப்பு 2, R ஓட மதிப்பு என்ன இங்க 4/2 தானே. T2 by T1 is equal to 2. R ஓட மதிப்பு 2, n minus 1 13 minus 1 12 is equal to 2 நடுக்கு 1 into 2 நடுக்கு 12 is equal to 2 நடுக்கு 13 is the answer. A முதல் உறுப்பு, இங்க பொது வித்தியாசம் D, இங்க பொது விகிதம் R. பொது உறுப்பு இங்க என்ன சொன்னேன்? Tn is equal to A plus n minus 1 into D. இங்க பொது உறுப்பு Tn is equal to A R power n minus 1. இது கூட்டுத்தொடர் வரிசைக்கு, இது பெருக்கு தொடர் வரிசைக்கு. A, B, C இந்த 3 எண்கள் கூட்டுத்தொடரில் இருப்பதற்கான நிபந்தனை. A, B, C இந்த 3 எண்கள் பெருக்கு தொடரில் இருப்பதற்கான நிபந்தனை. இது ரொம்ப முக்கியமானது. 2B இந்த நடுவுல இருக்கிறது 2ஆல பெருக்கு. 2B is equal to A plus C. இங்க நடுவுல இருக்கிறது B square is equal to AC. இந்த கொஸ்டின் 2020ல ஒரு TNPSC எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ABC 3 உறுப்புகள் கூட்டுத்தொடர் வரிசையில் இருப்பதற்கான நிபந்தனை என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. 2B is equal to A plus C. ஒருவேளை பெருக்கு தொடர் வரிசைன்னு கேட்டாங்கன்னா B square is equal to AC. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில ஒவ்வொரு உறுப்பி ஏதோ ஒரு எண்ணால கூட்டினா கழிச்சா பெருக்குனா வகுத்தா எல்லாமே கிடைக்கிற புதிய தொடர் வரிசையும் கூட்டுத்தொடர் வரிசை ஆகும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஒரு பெருக்கு தொடர் வரிசையில ஒவ்வொரு எண்ணோட ஒன்று கூட்டினா ஒரு எண்ணை கூட்டுறோம் இல்ல கழிக்கிறோம்னா கண்டிப்பா அது பெருக்கு தொடர் வரிசையா இருக்காது. ஆனா அதே சமயம் ஒவ்வொரு உருப்படியும் ஏதோ ஒரு எண்ணால பெருக்குறாங்க வகுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அது பெருக்கு தொடர் வரிசை ஆகும். கூட்டுத்தொடர் வரிசையில மொத்தமே கூட்டினாலும் கழிச்சாலும் பெருக்கினாலும் வகுத்தாலும் கிடைக்கிற தொடர் வரிசை கூட்டுத்தொடர் வரிசை. இங்க பெருக்குனா வகுத்தா மட்டும்தான் பெருக்கு தொடர் வரிசை, கூட்டினா கழிச்சா இல்ல. A, B, C என்பன கூட்டுத்தொடர் வரிசை எனில் 2A, 2B, 2C என்பது டேஷ். இங்க ஒவ்வொரு எண்ணுடைய 2ஆல பெருக்கிருக்காங்க. therefore இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. A, B, C என்பன ஒரு பெருக்குத்தொடர் வரிசை எனில் 4B, 4A, 4B, 4C என்பன அப்படி கேட்டாங்கன்னா அது ஒரு பெருக்குத்தொடர் வரிசை ஆகும். ஏன்னா 4ஆல பெருக்குறாங்க. -11, -15, -19 என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் 19வது உறுப்பு என்னன்னு கேக்குறாங்க. Aன்றது -11, Dன்றது T2 - T1 -15 -11.
is equal to minus 15 minus minus plus 11 minus 4. இப்போ Tn is equal to a plus n minus 1 into d. Tn 19 உறுப்பு a ஓட வேல்யூ minus 11 plus n இங்க 19 இல்லையா 19 minus 1 18 into d ஓட வேல்யூ minus 4 is equal to minus 11 plus into minus minus 18 நாள் 10 நாள் 40 8 நாள் 32 72 is equal to minus 83 is the answer. 16 11 6 1 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் minus 54 எத்தனாவது உறுப்பு? a ன்றது 16 d ன்றது t2 minus t1 11 minus 16 is equal to minus 5. இப்போ tn is equal to a plus n minus 1 into d. tn ஓட வேல்யூ தான் minus 54 n ஓட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். a 16 plus n minus 1 into d ஓட வேல்யூ minus 5. இந்த plus 16 அந்த பக்கம் போச்சுன்னா minus 16 ஆயிடும். minus 54 minus 16 0 7 minus 70 இங்க பெருக்கல்ல இருக்கிற 5 இங்க minus 5 இங்க வந்துச்சுன்னா வகுத்தல் ஆயிடும். minus 5 is equal to n minus 1. minus minus cancel 4 5 5 4 5 5 4. n minus 1 is equal to 14. n is equal to 14 plus 1 is equal to 15. அப்போ minus 54 என்பது 15வது உறுப்பு ஆகும். இதே மாதிரி பெருக்குத்தொடர் வரிசையில 9 3 1 என்ற பெருக்குத்தொடர் வரிசையில் 8வது உறுப்பை காண்க. a is equal to 9 or பொது விகிதம் is equal to t2 by t1 3 by 9 கேன்சல் பண்ணா 1 by 3. 8வது உறுப்பு t8 இங்க tn is equal to formula a r power n minus 1. 8வது உறுப்பு a ஓட வேல்யூ 9 into r ஓட வேல்யூ 1 by 3 n minus 1 8 minus 1 7 is equal to 9 into 1 by 3 நடுக்கு 7 3 நடுக்கு 7 9ன்றது 3 நடுக்கு 2 கேன்சல் பண்ணா 3 நடுக்கு 5 வரும் 3 நடுக்கு minus 5 is the answer. தொடர் வரிசை பார்த்துட்டோம். தொடர் கூட்டுத்தொடர் பெருக்குத்தொடர். ரெண்டு plus 5 plus 8 plus 11 and so on. 2 plus 4 plus 8 plus 16 and so on. நான் தொடக்கத்துல சொன்னேன் தொடர்னாவே கமாக்கு பதில் கூட்டல் வரும். கூட்டுத்தொடர் வரிசையில கமாக்கு பதில் கூட்டல் இங்க வந்திருக்கு. பெருக்குத்தொடர் வரிசையில கமாக்கு பதில் கூட்டல் இங்க வந்திருக்கு. இப்படி எண்களை கூட்டும் போது a கொடுத்திருக்காங்க, d கொடுத்திருக்காங்க, n கொடுத்திருக்காங்க அப்படின்னா Sn is equal to முதல் 8 உறுப்பையும் கூடுதல்னா S8, முதல் 2 உறுப்புனா S2 அந்த மாதிரி n by 2 2a plus n minus 1 into d ஃபார்முலா. ஒருவேளை கடைசி உறுப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னா இன்னொரு ஃபார்முலா n by 2 a plus l. இங்க Sn is equal to a into r power n minus 1 by r minus 1. அதாவது r not equal to 1. இங்க 1 வந்துச்சுன்னா இங்க கீழே 0 வரும். 0 வரக்கூடாது. ஒருவேளை r is equal to 1 இருந்துச்சுன்னா Sn is equal to na. பெருக்கு தொடர்லயே முடிவிலி தொடரா இருந்துச்சுன்னா முடிவே இல்ல முடிவிலி தொடரா இருந்துச்சுன்னா இந்த கேள்வி ஃபார்முலாவை அப்படி கேட்டிருந்தாங்க. இன்ஃபினிட்டிவ் s இன்ஃபினிட்டிவ் is equal to a by 1 minus r. ஃபார்முலாவே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பெருக்கு தொடர் வரிசை முடிவிலி தொடர் வரிசையாக இருந்தால் அந்த தொடரின் கூடுதல் Sn is equal s infinitive is equal to a by 1 minus r. மாறிலி கூட்டுத்தொடர் வரிசை
இப்போ 5 + 5 + 5 இது கூட்டுத்தொடர் வரிசையா இல்லையா? கூட்டுத்தொடரா இல்லையா? கூட்டுத்தொடர் தான். அதாவது 5 + 0, 5 + 0, 5 + 0 அப்படி இருக்கு. இதுக்கு பேரு மாறிலி கூட்டுத்தொடர் வரிசை. பொது வித்தியாசம் 0 வந்துச்சுன்னா அது மாறிலி கூட்டுத்தொடர் வரிசை. மாறிலி கூட்டுத்தொடர் வரிசையோட பொது வித்தியாசம் என்னன்னா 0 ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு பெருக்கு தொடர் வரிசையா இல்லையா? பெருக்கு தொடர் வரிசையும் கூட. இன்டு 1ன்னு அர்த்தம். இன்டு 1, இன்டு 1, இன்டு 1. இப்படி மாறிலி பெருக்கு தொடர் வரிசை தான் இங்க Sn. r is equal to 1. இங்க 1ஆல தானே பெருக்குறாங்க. அப்போ r is equal to 1. அப்படி இருந்துச்சுன்னா Na. எத்தனை ஒரு முதல் 10 உறுப்புன்னா 10 × 5 is equal to 50. முதல் 20 உறுப்புனா 20 × 5 100. அந்த மாதிரி ஆன்சர் வரும். மாறிலி கூட்டுத்தொடர் வரிசை, மாறிலி பெருக்கு தொடர் வரிசை தெரிஞ்சுக்கோங்க. மாறிலி கூட்டுத்தொடர் வரிசையோட பொது வித்தியாசம் 0. மாறிலி பெருக்கு தொடர் வரிசையோட பொது விகிதம் 1. 300க்கும் 600க்கும் இடையே உள்ள 7ஆல் வகுப்படும் அனைத்து இயல் எண்களின் கூடுதல் கேட்குறாங்க. 300ல இருந்து 600க்கு இடையே உள்ள 7ஆல் வகுப்படணும். 300 7ஆல் வகுப்படுமா? 300 7ஆல் வகுங்க. 4 7 28 மீதி 2 0 2 7 14 6 கிடைக்குது. 300 பிளஸ் எந்த எண்ணால் வகுத்துமோ அதை கூட்டிக்கோங்க, மீதியை கழிச்சிருங்க. 300 பிளஸ் 7 307, 307 6 கழிச்சோம்னா 301. 301 7ஆல் வகுப்படும். அதுக்கு அடுத்த எண் 7 கூட்டிக்கோங்க, 308 போய்கிட்டே இருக்கும். 600 வகுப்படுமான்னு தெரியல, வகுத்து பார்க்கலாம். 600 7ஆல 7 49 8 56 மீதி 4 0 5 35 மீதி 5 கிடைக்குது. அது 7ஆல் வகுப்படல. 600ல இருந்து டைரக்டா மீதியை கழிச்சிருங்க. முதல் எண்ணா மட்டும்தான் இந்த 7ஆல கூட்டி 6 கழிக்கணும். இங்க கடைசி எண்ணுன்னா எந்த எண்ணோ அதுல இருந்து டைரக்டா மீதியை கழிச்சிடலாம். 600ல 5 போச்சுன்னா 595. Sn is equal to n/2 a plus l is equal to n ஓட மதிப்பு 43/2, a ஓட மதிப்பு 301 plus l ஓட மதிப்பு 595. கூட்டணும் அப்படின்னா 43/2 6 9 8. கேன்சல் பண்ணுங்க. 1 2 2 4 2 4 2 8 இது 1 16 வரும் 8. 43 × 448 is equal to 19264. ஸோ இந்த கூட்டுத்தொடர் வரிசை பெருக்கு தொடர் வரிசையில் இருக்கிற நிறைய கேள்விகள் இருக்கு. எல்லாத்தையுமே நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கலாம். முதல் n ஒற்றைப்படை இயலெண்களின் கூடுதல் n எத்தனை உறுப்புகள் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா n². முதல் 10 உறுப்புகள், முதல் 10 ஒற்றைப்படை இயலெண்களின் கூடுதல்னா 10² 100. முதல் 20னா 20² 400. முதல் n இயலெண்களின் கூடுதல், இயலெண்கள் கேட்டாங்க அப்படின்னா n × n+1/2. ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. ஃபார்முலா டைரக்டா கேட்பாங்க. முதல் n இயலெண்களின் வர்க்கங்களின் கூடுதல் அப்படின்னு கேட்டாங்கன்னா வர்க்கம் இருக்கீங்க. இப்படி வர்க்கங்களின் கூடுதல் கேட்டாங்கன்னா n × n+1 2n+1/6. முதல் n இயலெண்களின் கணங்களின் கூடுதல் கியூப் கேட்டாங்க அப்படின்னா n × n+1/2 whole square. இந்த இயலெண்களுக்கும் இதுக்கும் ஒரு லிங்க் இருக்கு. இங்க என்ன இருக்கோ அதை நம்ம இங்க ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின்ல பார்க்கலாம். 1 + 3 + 5 + 7 15 உறுப்புகளின் கூடுதல். ஒற்றைப்படை இயலெண்கள் 15 உறுப்புகள். எத்தனை உறுப்புகள்? அதுதான் n is equal to n² தானே. இப்போ 15². 15² அப்படின்னா அடுத்த எண் 2 25 225 ஆன்சர். என்னவோ அதை ஸ்கொயர் பண்ணணும். அதுதான் ஆன்சர்.
1 plus 2 plus 3 and so on 35 உறுப்புகளின் கூடுதல். எத்தனை உறுப்புகள்? 35 உறுப்புகள். என்னோட வேல்யூ 35. இயலெண்கள் கொடுத்தாங்கன்னா எத்தனை உறுப்புகள் கொடுக்குறாங்களோ அதை அப்படியே போட்டுருங்க. 35 பெருக்கல் 35க்கு அடுத்த எண் 36 by 2. அவ்வளவுதான். அந்த எண்ணு அதுக்கு அடுத்த எண் +1 அதுக்கு அடுத்த எண் by 2. 1 2 2 18 2 35 × 18. ஆன்சர். இயலெண்கள்னா அந்த எண் பெருக்கல் அடுத்த எண் by 2. கியூபுக்கு 1 cube 2 cube 3 cube and so on 35 உறுப்புகளின் கூடுதல்னு சொல்லுவோம். ஸ்கொயர் சொல்ல கியூப் சொல்லியிருக்கேன், கணம் சொல்லியிருக்கேன். இதுக்கும் அதே தான். 35 கொடுத்துருக்காங்களா? 35 பெருக்கல் அதுக்கு அடுத்த நம்பர் 36 by 2. இங்கே அதோடு நிறுத்திடுவோம். இங்கே கியூப்னு வந்ததுனால இங்கே மேலே ஸ்கொயர் போடணும். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிரும். இயலெண்கள்னா அந்த எண் பெருக்கல் அதுக்கு அடுத்த எண் by 2. கியூப்னா அந்த எண் பெருக்கல் அதுக்கு அடுத்த எண் by 2. இங்கே கியூப்ன்றதுனால மேலே ஸ்கொயர் போட்டுக்கணும். இப்போ A தெரியும், D தெரியும். D is equal to 308 minus 301 is equal to 7. A 301. கடைசி எண் L தெரியும் 595. n கண்டுபிடிக்கணும். எத்தனை எண்கள் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறதுக்கு Tn is equal to A plus n minus 1 into D. Tn வந்து 595. கடைசி எண்ணை தான் எடுத்துக்கணும். is equal to Aன்றது 301 plus n minus 1 into 7. இங்கே கூட்டல் இருக்குது, இங்கே கழித்தல் வந்துடும். கழிச்சிட்டோம்னா 4 9 2 is equal to n minus 1 into 7. இங்கே பெருக்கல் இருக்கிற 7 இங்கே வந்துச்சுன்னா வகுத்தல் ஆயிடும். 294 by 7 கேன்சல் பண்ணோம்னா 4 7 28 மீதி 1 2. 42 is equal to n minus 1. இந்த -1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +1. ஸோ n is equal to 43. என்னோட மதிப்பு இதை 2ஆல் பெருக்கினா 32. 32ஓட 1 கூட்டுங்க 33 by 6. இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். 1 plus 2 plus 3 and so on n உறுப்புகளின் கூடுதல் பன்னிரண்டு எனில் 1 cube plus 2 cube plus 3 cube n உறுப்புகளின் கூடுதல் என்னன்னு கேட்பாங்க. இதோடது 12. இங்க பாருங்க, இங்க இயலன் கொடுத்துட்டு இதை கேட்டாங்கன்னா அப்படியே இதை ஸ்கொயர் பண்ணி எழுதணும். 12 × 12 144. ஒருவேளை இதை 144 கொடுத்துட்டு இயலன்கள் கேட்டாங்கன்னா அதுக்கு வர்க்கமூலம் கண்டுபிடிக்கும். வீடியோ ஆல்ரெடி ரொம்ப லென்த்தா போயிருச்சு. நீங்க எல்லா சம்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு டவுட் இருக்கிறது கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.